தலைவரே தலைவரே, என்னடா கார் வருது கார். வாங்கடா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். எங்க போற? என்ன விஷயம்? இந்த பாரு, நான் சாதாரணமா பதில்லாம் சொல்றது இல்ல, கேள்விதான் கேக்குறது. எங்க போற? கொடைக்கானலுக்கு. கொடைக்கானலுக்கா? என்ன விஷயம்? ஹனிமூன். தெரியலவா? கையில பர்ஸ்ல துட்டு வச்சுக்கிறியா? என்னது? பயப்படாத, நகை மட்டும். கீழே இறங்குறியா? இறங்குப்பா. வாமா வாமா வாமா. கஸ்டமர் வாமா. வாங்கண்ணே. டாய் சார குட்டியாடா. இந்த கிராமத்துல நாங்கெல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறோம். இவங்க எல்லாம் தொண்டங்க. சொல்லண்டா. ஆமாங்க, இவர்தான் தலைவர். தனி பெருந்தலைவர். பாமா என்னோட பாத்தியா? ஹோட்டல் அலங்கார் அசைவ விடுதி எப்படி இருக்குது என் ஹோட்டல்ல? இந்த குடிசைதான் ஹோட்டலா? யோ, பெரிய பெரிய ஹோட்டல்லாம் குடிசையை போட்டு தான் என் காட்டேஜ்னு சொல்றான். குடிசை கிடிச்சா கோவம் வரும் எனக்கு. அசைவகாரங்களுக்கு ஹோட்டல் அலங்காரு, சைவகாரங்களுக்கு ஹோட்டல் கீதா சைவ விடுதி. நீ அசைவமா சைவமா? அசைவம். அசைவம். அப்ப அலங்காரம் இருக்கட்டுமே. டாய் பௌர்ணமி தலைவரே, ஐயாவுக்கு சோத்து போட்டியில காட்டுறா. பாத்தியா? முட்டை பிரியாணி 3 rupees, மட்டன் பிரியாணி 5 rupees, கோழி பிரியாணி 7 rupees. எது வேணும் உனக்கு? 2 கோழி பிரியாணி. கோழிக்கறி. பௌர்ணமி, நீ என்ன செய்யற? சாருக்கு நல்லா 2 கோழி பிரியாணி வாங்கிக்கிற. கோழி ஒன்ன மாதிரி இருக்கணும்டா, எலும்பே இருக்கக்கூடாது. சார் கோழி பிரியாணி காசு கொடுப்பாரு, சைக்கிளுக்கு காசு கொடுப்பாரு, உனக்கும் தனியா காசு கொடுப்பாரு. நீ ஊருக்குள்ள போற, நீ ஹோட்டலுக்குள்ள வர. ஓகே. பாத்தியா? ஹோட்டல் எவ்வளவு வசதியாகுது. சிங்கிள் ரூம் 10 rupees, டபுள் ரூம் 20 rupees. இருக்கிறதே ஒரே ரூம். இதுல சிங்கிள் ரூம் வேற, டபுள் ரூம் வேறயா? சிங்கிள் ரூம்னா ஒரு தலகாணி போடுவோம், டபுள் ரூம்னா 2 தலகாணி போடுவோம். கைத்து கட்டில படுத்து பழக்கம் இல்லையே. கைத்து கட்டில படுத்து பழகம் இல்லையா? நீ சகல கலா வல்லவன் பாத்தியா? கமலஹாசனும் அம்பிகாவும் இது நேரம் நல்ல நேரம். கைத்து கட்டில் தான். மேல பார். என்ன இது? பங்கா. இதோட கவுரு வெளியில இருக்குது. பையன் வெளியில கவுத்து ஆட்டினா உள்ள காத்து வரும். தாய் வளர்பிற நேர வெளியில போய் ஆட்டு. ஐயா 1 ரூபாய் கொடுப்பாரு, வாங்கிக்கப்போ. ஓகே. நம்ம ஹோட்டல்ல பவர் கட்டே கிடையாதுப்பா. மேல பங்கா ஆடுறது நின்னுட்டுன்னு வச்சுக்க, நீ ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா பையன் உள்ள பாக்குறான்னு அர்த்தம். மேல பார். பங்கால காத்து வருதா? அனுபவி. பிரியாணி வரும், சாப்பிடு. கொஞ்ச நேரம் 2 பேரும் ஜாலியா தூங்குங்க. வாசார் வாசார், குட் மார்னிங் சார். உட்காரு சார். டாய் சாருக்கு சூடா 3 டீ கொண்டாடா. ராவணா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரியா? ஏன் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல தான் டீ பார்ட்டியா? ஒண்ணுமில்ல, உங்களை எல்லாம் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். காரணம்? விஷயத்த சொல் சார். கையில விளங்க மாட்டு. என்ன செக்ஷன் கீழ அரெஸ்ட் பண்ண போற? 392. திருட்டு கேஸ். எங்க நடந்தது? 379. பிக் பாக்கெட். என்ன சார் பாக்குற? வக்கீல விட எனக்கு நல்ல சட்டம் தெரியும் சார். அவரு பச்சு கத்துக்கினாரு. போலீஸ் என்ன புடிச்சு நான் கத்துக்கினேன். அவருடைய நல்ல காலம் கோர்ட்ல இருக்கிறாரு, என்னுடைய போராத காலம் ரோட்ல இருக்கிறேன். நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுற, மறந்துடாது. சார், உனக்கு போலீஸ் ஸ்டேஷனை பத்தி பாதி தான் தெரியும். ஏன்னா நீ லாக்அப்புக்குள்ள போனதில்ல. நான் அங்கேயும் போய்க்கிறேன், எனக்கு ஃபுல்லா தெரியும். நீ ஏன்டா ரோட்ல போற காரை எல்லாம் நிறுத்துற? இந்த ஊர்ல சுத்தி பார்க்க என்னடா இருக்கு? ஏன் இல்ல? தென்னந்தோப்புக்குது, வாழைத்தோப்புக்குது, சவுக்கு தோப்புக்குது. இதெல்லாம் சுத்தி பார்க்கிற இடமாடா. சரி சார், இது இருக்கிற ஊர்ல நான் இதைத்தானே சுத்தி காட்ட முடியும். நீ நம்ம ஊர்ல ஒரு தாஜ்மஹாலை கட்டு, நம்ம ஊர் எஸ்ஐ கட்டம் தாஜ்மஹால்னு சொல்லி அத்தை சுத்தி காட்டுறேன் நானு. கார்ல போறவங்க அவங்களா வந்து இந்த வசதிகளை கேட்டாங்களாடா? உனக்கு பயந்துதான் இங்க தங்குறாங்க. வேண்டா வெறுப்பா பணமும் தராங்க, தெரியுமா? சரி சார், இப்போ தலைவருங்க பிறந்த நாள் வருது. இந்த கட்சிக்காரங்கெல்லாம் உண்டியில எடுத்துக்கின்னு கடையா போய் நன்கூட கேக்குறாங்க. கடைக்காரன்லாம் என்ன இஷ்டப்பட்டா கொடுக்குறான்? ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பா தானே பயந்துக்கின்னு கொடுக்குறான். அதே மாதிரி தானே இதுவும். அது அலவுடுன்னா இது ஒய் நோ அலவுடு. தட்ஸ் ஆல் ரைட். இந்த மாதிரி ஹோட்டல் நடத்த லைசென்ஸ் வேணும், தெரியுமா? என்ன சார் பேசுற? படிச்சு பட்டம் வாங்கி வேலை வெட்டி கிடைக்காம லைசென்ஸ் இல்லாத நாய் போல கோடிக்கணக்கான ஜனங்க நம்ம நாட்டுல சோத்துக்கு திண்டாடுறாங்க. அவங்க சோத்துக்கு ஒரு வழி பண்ணுவியா? ஒழுங்கா இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம்னு பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் நானு. எங்கிட்ட லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். அதெல்லாம் கோர்ட்ல பேசலாம், வா. 1 minute இன்ஸ்பெக்டர். இந்த ஹோட்டல்ல தங்குனது நாங்க. இவங்க எங்களை பயமுறுத்தல. ஏன் சொல்றேன்னா, நான் கராத்தில பிளாக் பெல்ட் வாங்கினேன். இவங்க எங்களை பயமுறுத்திருந்தா அப்பயும் நான் உங்களை தனியா சமாளிச்சிருப்பேன். 1000 ரூபாய் செலவு பண்ணி கொடைக்கானல ஹோட்டல் சொர்க்கத்துல அனிமூன் என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சு கிளம்பினேன். ஆனா 35 ரூபா செலவுல அதை விட இங்க அதிகம் கிடைச்சிடுச்சு.
வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இன்ஸ்பெக்டர் சார் இவங்க பார்க்க வித்தியாசமா இருக்கலாம் ஆனா எங்களை நல்ல முறையில கவனிச்சிட்டாங்க. பார் சார், தாய்குலமே சொல்லுது சார். நீ என்ன செய்யற, நேர கொடைக்கானல் போற, அந்த ஹோட்டல் சொர்க்கத்துல இருந்து லைசன்ஸ் வாங்கிக்கின்னு இங்க கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போற. ஏதாவது தேடுற கேஸா தேடுற? எனக்கு தேடுற கேஸை நீதான வாடா ஸ்டேஷனுக்கு. சார் நீங்களும் ஸ்டேஷனுக்கு வந்து சாட்சி சொல்லிட்டு போங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்னாச்சு? என்னப்பா? ஐயா, பக்கத்து கிராமையா என் ஊரு. உச்சி வெயில்ல பக்கத்து டவுனுக்கு போயிட்டு வரப்ப 4-5 ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டு என் மனைவிய பக்கத்துல இருக்கிற தோப்புக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. காப்பாத்துங்கயா. வாங்கயா வாங்கயா. வாங்க வாங்க. மரியாதையா உங்க கையில இருக்கிற வாட்ச், மோதிரம் எல்லாத்தையும் கைட்டு கொடுங்க. என்னடா தலைவருக்கு? நீ தலைவரா இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லப்பா. ஏன்டா? நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். அங்க நம்ம தோஸ்து ஒருத்தன் மாடு வாங்கணும்னு பேங்க்ல இருந்து 2000 ரூபாய் கடனா கறந்துட்டு அத்தை திருப்பி கொடுக்காது ஏமாத்திட்டான். 2000 ரூபாயா கடனா தராங்களா? அதான்பா பச்சிருக்கணுங்குது. அதான் பச்சைமா பூச்சி பூச்சி ஆயா மாத்திரம். நான் கூட பச்சை மாதிரி இல்ல. நம்ம ஊர்ல கூட ஒரு பேங்க் இல்ல. வாங்கடா போலாம். இல்ல தலைவரே, இல்ல தலைவரே, அதுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கு. என்ன சட்ட திட்டம்? அதுக்கு 2 பேர் சாட்சி கழித்து போடணும். அவ்வளவுதானே? நீ ஒரு கழுத்து போடு, இவன் ஒரு கழுத்து போடுறான். மாட்டை விக்கிறவனும் ஒரு கழித்து போடணும். இவன் தான் மாட்டை விக்கிறான். மாடு நடா தமிழ்நாட்டுல மாட்டுக்கா பஞ்சம். ரோட்ல மாட்டு தானடா இப்ப மேய்ச்சிக்கு இருக்குது. நீ என்ன பண்ற, ஒரு மாட்டை புடிச்சுக்கின்னு பேங்குக்கு வர, நான் முன்னாடி போய் அந்த ஏஜென்ட்டை தபாச்சுக்கினுக்கிறேன். உட்காருப்பா. அட உட்காரியா. விட்றா. நான் பால் வியாபாரம் பண்ண மாடு வாங்கணும். ஒரு 2000 ரூபாய் பணம் வேணும். என்கிட்ட பேங்க்ல இருந்தா யார் கொடுத்தா என்ன, எனக்கு வேணுங்கிறது துட்டு. டவுன்ல இவனோட தோஸ்துக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் தோஸ்து 2000 ரூபாய் பணம் கடனா கொடுத்துக்கிறானா. அதே மாதிரி நீ எனக்கு பணம் கொடுக்குற. அவன் எப்படி திருப்பி கொடுத்தானோ அதே மாதிரி நானும் திருப்பி கொடுத்துருவேன். நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? அத்தாச்சியா? பால் வியாபாரிங்கிறதுக்கா? நீ என்ன செய்யற, ஒரு மாட்டை பூச்சாந்து இந்த ரூம்ல கட்டுற. இந்த அப்பா மாட்டை கூட்டி வந்துட்டேன். இந்த ஜோடுத்தால பாலக்கர நான் கண்ணால பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு அத்தாட்சியா? யார் யாருக்கு பால் ஊத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ பேருக்கு ஊத்திருக்கனே. நேத்து கூட ராமசாமி, கோயின்சாமி, குப்சாமி 3 பேருக்கு பால் ஊத்திருக்கனே. அப்படியா? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? சுடுகாட்டுல. சுடுகாட்டுலயா? ஆமாப்பா, செத்துட்டாங்க. செத்ததானப்பா பால் ஊத்த முடியும். உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஊத்திருக்கிறியா? ஊத்துறாரு தினம் எங்களுக்கெல்லாம். தலைவர் மனசு புண்படாம 2000 கடனா கொடுங்க. சில்லறையா கொடுத்தா பிரிச்சுக்க சௌரியமா இருக்கும். அதாவது 4 பேரா பிரிச்சு எண்ணினா உங்களுக்கு நேரம் மிச்சமாகுமே, அத சொல்றேன். எங்க பேங்க்ல கடன் வேணும்னா 2 பேர் உத்தரவாத கழித்து போடணும். அவ்வளவுதானே? டேய் பௌர்ணமி, வளர்பிற 2 பேரும் கை நாட்டு வைக்கடா. கை நாட்டா? படிச்சவங்க கழித்து போடணும். இவங்க படிப்புக்கு என்ன குறைச்சல? இவன் 4வது 3 வருஷம், இவன் 3வது 4 வருஷம். இந்த படிப்பெல்லாம் போறாதுப்பா. யோ, இவன் படிப்பு உள்ளவன் குத்துற முத்திராலதான் கோட்டால போய் மந்திரி சபையிலேயே குந்திக்கிறான். இத பாருப்பா, இதெல்லாம் எங்க பேங்க் சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வராது. சொத்து இருக்கிறவன் இல்ல சொந்த வீடு இருக்கிறவன் ஷூரிட்டி கொடுக்கணும். வீடு இருக்கிறவன் தானே? இவனுக்கு 2 வீடு இருக்குது. எங்க இருக்குது? இந்த ஊர்ல பெரிய வீடு, பக்கத்து ஊர்ல சின்ன வீடு. நாங்க கடன் கொடுத்தா மாட்டு முதுகுல இது எங்க பேங்க்குக்கு அடமானம்னு முத்திரை குத்துவோம். மாட்டு முதுகுல தானே? நீ தலையில இருந்து வால் வரைக்கும் முத்திரை குத்து சார். எனக்கு சரி, மாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு? எங்களை கேட்டா நீ முன்ன பின்ன மாடு பாத்துக்கிறியா? சட்ட பாச்சாடா, நீ வா மாடு பார்க்கலாம். வா வா. டாய் சார புச்சாடா. இதுதான் சார் மாடு. நல்லா பாரு, கொம்புக்குது, வாலுக்குது. யோ, இது ஆண் மாடியா பெண் மாடு இல்ல. இது எப்படியா பால் கறக்கும்? என்னடா, உனக்கு ஆண் மாட்டுக்கும் பெண் மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியல? படுத்துன்னு இருக்கும்போது இஸ்னு வந்த தலைவரை கவனியில.
இரு சமாளிக்கிறேன். சார், இத்தனை வருஷமா பால் வியாபாரம் பண்றேன். எனக்கு ஆண் மாட்டுக்கும் பொன் மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா? இது ஆண் மாடு தான். இதை வச்சுக்கிட்டு எப்படியா பால் கறப்ப? இது ஆண் மாடு தான். இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். வீட்டுல நிறைய பொன் மாடுங்க இருக்குது. அதுங்க பால் கறக்கும். அதை வண்டியில போட்டு எடுத்துட்டு போத்தால அதுக்கு தான் ஆண் மாடு. டேய், இது தேராதரா. நீ மாட்டை இஷ்ட ஆத்த ஊத்துலாம். வா. குரங்கு சிந்துபாத்தை பிடித்து தள்ளியது. விலகி இருக்க சொல்கிறாயா? சரி, என்ன செய்ய போகிறது? பொறுத்து பார்ப்போம். ஒன்றும் புரியவில்லையே. தொடரும். குரங்குக்கும் புரியவில்லை, எனக்கும் புரியவில்லை. இது என்ன? வரி விளம்பரங்கள். அடகு நகைகளை மீட்டு ஷாப் விலை சவரன் ரூபாய் 1250க்கு விற்க. இது என்ன? மனநிலை சரியில்லாத ஒரு பணக்கார அம்மாவுக்கு பாதுகாப்புக்கு ஆள் தேவை. உயரம், வயது, படிப்பு அக்கறை இல்லை. பரவாயில்லை. ஆனால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன் வேண்டும். நமக்கு லாய்க்கப்படாது. மாதம் 1000 ரூபாய் வரை சம்பளம் தரப்படும். ஆஹா, அடாடா. அணுக வேண்டிய முகவரி: குமாரி உமா, 7 கிருஷ்ணசாமி தெரு, அண்ணா நகர், சென்னை 102. இது என்ன? விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தீங்களா? உட்காருங்க, நான் போய் சின்னம்மா கூட்டிட்டு வரேன். வணக்கம். வாங்க உட்காருங்க. உங்களை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும். இது ரொம்ப ஆபத்தான வேலை. மனநிலை சரியில்லாத எங்க அம்மாவுக்கும் எங்க சொத்துக்கும் வேற எந்த ஆதரவும் இல்லாத எனக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். கரும்பு தின்ன கூலியா? என்னங்க இது? உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்போம். உங்க பதில் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா இதுல ஒவ்வொரு மெழுகுவத்தியா கட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 9 மெழுகுவத்தியும் வெட்டிட்டா எனக்கு வேலை கிடையாதா? அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நான் கூர்க்கா மாதிரி. 9 மெழுகுவத்தியும் வெட்டிட்டேன்னா வெளியில எடுத்த கத்திரிக்கோலை வீணாக்காம உன் உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை வெட்டி உன் ஞாபகார்த்தமா நானே வச்சுக்கிட்டு உன்னை வெளியில தள்ளிடுவேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4. உங்க பேர் என்ன? ஜெயராமன். என்னங்க இது? உங்க பேர் அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்குது. அதுக்காக பிறந்த உடனே வச்ச பேரை இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாத்திக்க முடியுமா? ஆய், எதிர்த்து பேசுனே எனக்கு பிடிக்காது. ஏய் பொடியா, 1973ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு. 1980ல பாரதியார் பிறந்தார். சரிங்க. அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வயசு? ஒரு 48 இருக்கும். ஹை, சரியா சொல்லிட்ட. எப்படி எப்படி எப்படி? ரொம்ப சுலபங்க. எங்க ஊர்ல ஒரு அரை பைத்தியம் இருக்கு. அதுக்கு வயசு 24. அரை பைத்தியத்துக்கே 24னா உங்களுக்கு 48. ஆஹா, நல்ல பதில், நல்ல பதில். என்னங்க இது? சரியா சொன்னதுக்கு வெட்டுறீங்க. ஆசையில வெட்டிட்டேன். இப்படி ஒரு ஆசையா? எனக்கு எப்படி ஆசை வரும்? இது என்ன? 100 ரூபா. என்னங்க இது? உங்க 100 ரூபாய்னு சொல்லிருக்கணும். 100 ரூபா. இந்த நோட்டு கீழே போடுங்க. அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறது தப்பு. இந்த வீட்ல போட்டது போட்ட இடத்துல இருக்கணும்.
ஒரு முறை வேண்டாம். தப்பி தவறி என் தலை மேல விழுந்திருந்தா போன உயிர் உங்க அப்பனாடி கொடுப்பா கிறுக்க முண்டோம். ஏய், எங்க அம்மாவை சொன்னா எனக்கு பொறுக்காது. ஆய், என்ன கேட்காம நீயே வெட்டின? நீ வா, அவளை பார்க்காத பைத்தியம். வாங்க, அங்க போ. சட்டைய கலட்டு. எதுக்கு? சட்டைய கலட்டு. பனியன கலட்டு. ஏய், ஆய், வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. இப்போ உன் பலத்தை பார்க்கணும். டிவில பார்த்தனே, ஏசியாட்டிக் 28ல சிங் சாங் சுங் தூக்குனானே, அது மாதிரி அதை தூக்கு தூக்கு தூக்கு. படியா தூக்கிட்டியே. யார்கிட்ட கத்துக்கிட்ட இந்த வித்தையெல்லாம்? ஏன் முழிக்கிற? சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி, திங்கக்கிழமை சர்பேட்டா சக்கரவர்த்தி, செவ்வாய்க்கிழமை 3 சீட்டு மாடசாமி, புதன்கிழமை முத்துப்பேட்டை மூக்கன், வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம், வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பரை சபாபதி, சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி. இப்படி 7 பேரையும் கிழமைக்கு ஒருத்தரா வரிசையா நிக்க வச்சு வாழைத்தண்டு சீவிர மாதிரி தலைய சீவி விழா எடுத்த நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யன்னா. இத தூக்குறதா எனக்கு பெரிய கஷ்டம். புல்ல அரிக்குதுப்பா. பாத்தியா, முடியெல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது. யார் அந்த அருணாச்சல வாத்தியார்? ஏன் அழுவுற? சமாதி அடைஞ்சிட்டார். அவரு செத்த உடனே உலகத்துல இருக்கிற ரவுடி கூட்டம் எல்லாம் அழுதுச்சு. சுடுகாட்டுல வச்ச மலர் வளையத்தை வித்து வெட்டியா மாளிகை கட்டிட்டான். 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டான். அவர் செத்த போது எத்தனை சில மாட்டோம், கரகாட்டம், தார தப்பட்டை, ஓலம், பாரி. அவருக்கு உலகத்துல 5 சிஷ்யன் தான். முதல் சிஷ்யன் மெக்சிகோல இருக்கான், 2வது சிஷ்யன் இங்கிலாந்துல இருக்கான், 3வது சிஷ்யன் 3க்கு போனான், திரும்பி வரல, 4வது சிஷ்யன் பரோடால இருக்கான். தமிழ்நாட்டுல இருக்கிறது நான் ஒரே ஒரு சிஷ்யன் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. மிஸ்டர் ஜெயராம், யூ ஆர் அப்பாயிண்டட். உங்களை வேலைக்கு வச்சாச்சு. மாசம் 1000 ரூபாய் சம்பளம். சட்டை மாட்டிக்கிங்க. அண்ணன போட்டு சட்டைய மாட்டு. ஆராய்ச்சி மணி அடிக்குது. அஞ்சல, யாருன்னு போய் பார்த்துட்டு வா. பார் பார், பட்டணம் பார். அம்மா, என்ன ஆச்சரியம்! இப்ப இவர் சொன்னாரே அருணாசல வாத்தியார், அவரோட 4வது சிஷ்யன் வந்திருக்காருமா. அவரை வர சொல்லு. குருவே, 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 குருவே. நீ என்கிட்ட விட்ட புருடாவை நான் இவங்க கிட்ட விட்டுட்டேன். நான் தான் அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யன் சொல்லிட்டேன். கண்டுக்காத, இல்லைன்னா 2 பேரும் டூப்புன்னு தெரிஞ்சு போயிடும். 2 பேருக்கும் வேலை கிடைக்காது. சிசியா, குருவே, சிசியா, குருவே, பாக்கெட்ல கை விடாதடா. சிசியா, குருவே. சிசியா, சிசியா. ஐ, குருவும் சிஷ்யனும் பாசத்தை பிழிறாங்க. குருவே, பரோடா எப்படி இருந்தது? பரோட்டா, பரோட்டா என்ன ருசி, என்ன ருசி. ஆனா பரோட்டா இல்லன்னா பாயா இல்ல, பாயா இல்லன்னா பரோட்டா இல்ல. ஆயா எங்க இருக்குது? பரோட்டா பக்கத்துலயா, ஆயா பக்கத்துலயா? குருவுக்கு எப்பவும் தமாஷ் தான். நீங்க போன ஊரான பரோடாவை கேட்டேன். பரோட்டா, பரோட்டா எங்கடா இருக்குது? வடக்கே இருக்கு. வடக்கு எங்க இருக்குது? அதுவும் தெரியாதா? பரோட்டா, பரோட்டா. போதண்டா பரோட்டா. 4வது சிஷ்யா, உன் குருநாதரை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, இல்ல வெட்டிடுவேன். நான் எத்தேன்னு சொல்றது? இவன் எத்த சொன்னா எத்த சொல்லலன்னு தெரியாம நான் எத்தேன்னு சொல்றது? பரவாயில்லடா, உன் வாயால உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. என் குருநாதருக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு 63 வயசு இருக்குங்க. ஆனா என்ன பாடி, என்ன பலம், என்ன ஹைட், என்ன வெயிட். கையில இன்னைக்கும் கம்பெடுத்தாருன்னா 12 பேரை தனியாடி பாருங்க. பூச்சா ஏங்க, இப்பதான் உங்க சிஷ்யன் உங்க வாத்தியார் செத்து போயிட்டாருன்னு சொன்னாரு. அப்படியா சொன்னா இவன்? இப்படி எல்லாம் கேனத்தனமா சிரிக்காம உன் வாத்தியான் இருக்கானா பூட்டானான்னு சொல்லு.
அது இருகாருன்னு நினைக்கிறவருக்கு இருகாருங்க, பூட்டாருன்னு நினைக்கிறவங்களுக்கு பூட்டாருங்க. நீ ரொம்ப மூளைய குழப்புறப்பா. இனிமேதான் குழம்பணுமா? பார்த்து விடு. அதுங்க என் குருநாதர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி உலகத்தோட கண்ணுக்கு பூட்டாருங்க. ஆனா என் கண்ணுக்கு இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இப்ப கூட ஞாபகம் இருக்குது, சாகும்போது என்ன தனியா கூப்பிட்டு, டேய் ராவணா, நான் தான், டேய் என்னுடைய 5 சிஷ்யங்களையே நான் ஒன்னதான் நம்புறேன் சொன்னாரா. எங்க சொன்னாரு, டேய் உலகத்தோட கண்ணுக்கு நான் சாவரேன்னு சொல்லிட்டு சமாதிக்குள்ள போறேன், அவங்க என்ன எரிக்கட்டும், ஆனா நீ அண்டர் கிரவுண்ட்ல நேமத்தாம்பட்டில இருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு சுரங்க பாதை வெட்டுனாரு. நான் வெட்டினேன், அவர் தப்பிச்சுக்கிட்டாருங்க. அடுத்த வருஷம் பாக்குறேன், ஹைதராபாத்ல 7 வயசு பையன் கணக்கா சிலம்பாட்டம் ஆடுறாருங்க. நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே குருவே. சொல்ல வேண்டிய நிர்பந்தமே இப்பதானடா ஏற்பட்டது சிஷ்யா. அதுவும் இல்லாம குருநாதருக்கு உன் மேல நம்பிக்கையே கிடையாது. அடிக்கடி என்ன தனியா கூப்பிட்டு சொல்லுவாரு, என்னோட 5வது சிஷ்யம் ஒரு பொறுக்கி, பொன்னத்தான், பேமானி, கஸ்மாலம், சோதா. என்ன ஆச்சரியம் குருவே, என்கிட்டயும் உன்னை பத்தி குருநாதர் இதே மாதிரி தான் சொன்னாரு. உங்க குருநாதருக்கு சிஷ்யன்களை மதிக்கவே தெரியல. எனக்கு உங்க 2 பேரையுமே பிடிச்சிருக்கு. உங்க 2 பேரையுமே வேலைக்கு சேர்த்துக்கிறோம். இவனுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் கிடையாதா? ஏய் பைத்தியம் பைத்தியம், 5வது சிஷ்யன் நீயே ஜெயிச்சுட்ட, 4வது சிஷ்யன் ஜெயிக்க மாட்டாரா? எஸ்கே அஞ்சல, என்னம்மா? இவங்களுக்கு அவுட் ஹவுஸ் கொடு. சரிம்மா, வாங்க. அஞ்சனா உனக்கு என்ன வயசு? நீங்க வரலையா? பரவாயில்ல பரவாயில்ல. உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். உங்க வேலை என்ன நீங்க கேட்கவே இல்லையே. நீங்க சொல்லவே இல்லையே. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் கத்தி கழுத்துக்கு பக்கத்துலயே இருக்கு. ஏங்க, கத்தி உங்க கழுத்துக்கு பக்கத்துலயே இருக்குன்னு சொன்னீங்களே, யார் அந்த கத்தி? எங்க அப்பா. கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா? இவன் படிக்காதவன். இவனும் தான். எங்க வக்கீல் சொத்து எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. அது என்னங்க அது ஃப்ரீஜ்? ஃப்ரீஸ்னா உனக்கு தெரியாது? தெரியாதே. ஃப்ரீஸ்னா இவனுக்கு தெரியாது. சரி நீதான் சொல்ல. அம்மா சொல்லுவாங்க கேளுங்க. சிஷ்யனுக்கு இங்கிலீஷ் வாங்கல் தானே, நீ சொல்லுமா, அது என்ன அது ஃப்ரீஜ்? எங்க அம்மா பைத்தியமா இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க எங்க சொத்தெல்லாம் உங்களுக்கே சொந்தம்னு ஒரு பத்திரத்துல எழுதி அவங்களை கையெழுத்து போட சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? போட்டுருவாங்க இல்லையா? எங்க சொத்தெல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடும். அதனால அவங்களோட பைத்தியம் தெளிகிற வரைக்கும் அவங்க எதுல கையெழுத்து போட்டாலும் அது செல்லாதுன்னு நம்ம கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கணும். அதுதான் ஃப்ரீஸ். இதே தாங்க நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்ல வேண்டியது தானே, தொண்டையில தான் அச்சுக்கு இருந்ததா? ஆக வக்கீல் ஒரு நல்ல காரியம் பண்ணாரு. ஆமா, இப்ப உங்க அப்பா எங்க? அடிக்கடி வருவாரு. எங்க அம்மாவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிடுச்சான்னு மிருக வைத்தியம் பண்ணிட்டு போயிடுவாரு. நாங்க உடனே வீட்டை மாத்திடுவோம். ஆனா அதையும் கண்டுபிடிச்சு அங்கேயும் வந்துடுவாரு. அவரு இப்ப என்னங்க பண்றாரு? என் பேர்ல ஒரு கேளிக்கை விடுதி நடத்துறாரு. அங்கேதான் எல்லாமே. எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தீர்த்து வைக்கிற உங்களுக்கு ₹1,00,000 வரைக்கும் கொடுக்க நான் தயார். ₹1,00,000? அண்ணே, இப்படி கொஞ்சம் வரியா? அக்கா ஒரு நிமிஷம். ஏ குருவே, ₹1,00,000? நீ நானும் கூட்டணி அமைச்சுக்கோமா? எனக்கு 50, உனக்கு 50. வேணாம் சிஷ்யா, நானே முன்ன நின்னு எல்லா காரியத்தையும் நடத்துறேன். ₹1,00,000 நான் வாங்கிக்கிறேன். கட்சியில உனக்கு 5ஓ 10ஓ பக்சிஸ் கொடுக்குறேன். பக்ஷிஸ் நீ எனக்கு தரியா? என் சொந்த காலியே எனக்கு நிக்க தெரியும். லட்சத்தை சம்பாதிக்கிறேன், உனக்கு 5 மாத்திரம் பக்சிஸ் தரேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம். ஒரு கை பாப்போம். ஒரு கை பார்ப்போம். இந்த தென்னை மரம் தான் சாட்சி. இது வா. ஐயா ஐயா, என்னங்க, இன்னும் 1/2 மணியில சின்னம்மா வெளியில போகணும். நீங்க கூட துணைக்கு போறீங்க. அவன் சோம்பேறி அஞ்சல, இன்னும் குளிக்கவே இல்ல. நான் பாத்தியா குளிக்காமலே ரெடி ஆயிட்டு. நான் கூட போறேன். இவர் தான் கூட போறாரு, நீங்க வீட்டுக்கு காவலா இருக்கீங்க. வேலைக்கார கைதே, என்னடி வெட்டு? இவங்க 2 பேரும் வெளியில அமிச்சிட்டு யாரும் இல்லாத நேரத்துல இந்த வயசு பையன் ராவணனை மச்சிக்கலான்னு பாக்குறியா? நடக்காதுரி. குருவே, எது எப்படியோ எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. நான் போய் குளிச்சுட்டு வரேன். குருவே, உன்னோட வயசையும் உருவத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நைஜீரியா முடி, அல்ஜீரியா மீசை, சைபீரியா உடம்பு, சவுதி அரேபியா லுங்கி, தேகம் இரும்பு உலக்க. அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. ஓய், வருங்காலத்துல ஏன் சொத்து? என்ன பார்த்து பொறாமைப்படுறியா? என்ன பண்ண முடியும்? புரட்சி தலைவரோட இளமை
நடிகர் திலகத்தோட துடிப்பு, காதல் இளவரசனோட பர்சனாலிட்டி, சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல், இதெல்லாம் என்கிட்ட இருக்கே. உன்கிட்ட பானை மாதிரி தொப்பதான் இருக்கு. அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா, உனக்கு கிடைச்சது பீப்பா. டேய், யானை படுத்தாலும் 1000 பொன்றா விட மாட்டேன். இன்னொரு தடவையா? இதோட 43 ஆச்சுமா. மங்காத்த ஆடுவோம். இது வேணா. என்ன குருவே, சீட்டு கட்டா விளையாடுறீங்களா? விளையாடுங்க விளையாடுங்க. நீ வாமா. ஒரு நிமிஷம் சிஷ்யா. வெளியில போகும்போது ஏன் கூப்பிடுறீங்க? ஒரு சின்ன சந்தேகம். நாங்க போயிட்டு வந்த அப்புறம் கேளுங்க. அது இல்லம்மா, இப்போ உங்க அப்பாவால உங்களுக்கு ஆபத்து அதிகமா இல்ல உங்க அம்மாவுக்கா? பெரியம்மா வீட்ல இருக்கிறவங்க, வயசானவங்க, அவங்களுக்கு ஆபத்து வந்தாலும் தப்பிச்சுக்கலாம். ஆமா. சின்னம்மா சின்ன பொண்ணு, வயசு பொண்ணு, அதுவும் வெளியில போகுது, அவங்களுக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி. ஆமா. அப்போ ஆபத்து அதிகம் இருக்கிற சின்னம்மா பின்னாடி விஷயம் தெரியாத 5வது சிஷ்யம் போறது நல்லதா இல்ல விஷயம் தெரிஞ்ச 4வது சிஷ்யம் போறது நல்லதா? ஏய், இரு இரு, என்ன சொன்னா? இன்னொரு தடவை சொல்லு. அம்மா, எங்க குருநாதர் இருக்கிறாரு, அவரு எனக்கு தனியா சில வித்தைகள்லாம் கத்து கொடுத்துக்கிறாரு. சேனை, கருணை, உருளை, சேப்பங்கு, இந்த மாதிரி. சேன கருண உருள சேப்பங்க. என்ன எல்லாம் கிழங்கு பேரா இருக்கு? ஆமா, அச்சா கிழங்கு மாதிரி உடம்பு வீங்கணும். இது பாருங்க, ஆள்காட்டி விரலால அச்சா சேனை, பாம்பு விரலால அச்சா கருணை, மோதிர விரலால அச்சா உருளை, சுண்டு விரலால அச்சா சேப்பங்கு. கட்ட வரலால? அது மரவள்ளி. அப்ப இதெல்லாம் இவனுக்கு தெரியாதா? அது அவங்கிட்ட குருநாதர் செத்துட்டே சொன்னார்ல, அதுக்கப்புறம் ஹைதராபாத் என்ன பார்த்தாருல்ல, அப்பதான் இந்த வித்தையெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தேன். எப்படி இருக்குது வித்தை? இந்த வித்தை நல்ல வித்தை. பொடியா நீ போகாத. தடியா நீ போ. அம்மா, ஜெயராம், அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நான் பேசாம அவரையே கூட்டிட்டு போறேன். அம்மா, திடீர்னு இப்போ உங்க புருஷன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சின்ன பையன் பயப்படுவான்ல, சில வித்தைகள்லாம் தனியா சொல்லி கொடுத்துட்டு போறேன். வாடா மச்சி, வா 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 வா. வாடாய மச்சிகளா. இது சவுதி அரேபியா லுங்கி தான், சைபீரியா உடம்பு தான், அல்ஜீரியா மீசை தான், நைஜீரியா முடிதான். ஆனா அந்த முடிக்குள்ள இருக்குது சிறுமூல சகுனிது, பெருமூல சாணகியந்து. அதான் எனக்கு கச்சது பாப்பா, உனக்கு கச்சது பீப்பா. வா மச்சி வா. போலாமா? பாய். வரேன்டா பப்பாலே. மச்சிகளா மச்சிகளா, பச்சிகளா பச்சிகளா. பொடியா அடுக்கு. அடுக்கல 5 வரலால் அடிப்பேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பூஷணி. அடுக்கு. நீ அடுக்கு. அடுக்கு அடிப்பேன். 100 ரூபா. ஆளுக்கு 25 ரூபா எடுத்துக்கங்க. 2 கிளாஸ் வாங்கி ஊத்திக்கங்க. கிரே கலர் அம்பாசிடர் TMO 3335. ஒரு சின்ன பொண்ணு ஓட்டுவா. அவ மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது. பக்கத்திலேயே ஒரு குண்டா இருப்பான். சிகப்பு லுங்கி, கிரீம் கலர் ஜிப்பா, துருட்ட முடி. அவனை தான் அடிக்கணும். இந்த பணம் ரத்தம் வரத்துக்கு மட்டும்தான். கையை முறிச்சிங்கன்னா அதுக்கு தனி பணம், காலை முறிச்சிங்கன்னா அதுக்கு தனி பணம். கவனமா கேளுங்க. உமா வழக்கமா போற வஉசி பார்க்குக்கு போங்க. என்னங்க, யார் இவங்கெல்லாம்? பார்த்தா கூலி பட்டாளம் போல இருக்குது. வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்ட. நீ மட்டும் இருந்தா பரவாயில்ல, ரிவர்ஸ் எடுத்துடலாம். வண்டியில நானும் இருக்கிறேன்ல, அது எனக்கு அழகு இல்ல, ஏன்னா நான் ஆம்பளை. இரு வரேன். டாய், மதுரை வீரண்டானா எம்எல்ஏ கை வைக்கிறீங்க, நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்த எடுத்துறேன். வாடா 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 வாடா. இவங்காலி அடுத்தது யாரு? டாய், என்னடா பண்ற? டாய், வெரி நைஸ். ஆ
டேய் டேய் சூடா யாரா உன் அம்சான்? ஜெயராமன் தான் உங்களை பணம் கொடுத்து அடிக்க சொன்னார். அந்த ஜெயராமன் கிட்ட நான் அடிச்சேன்னு சொல்றியா? வெரி குட். நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட சிஷ்யன் தான். யாருங்க அது? நீங்க ஆ, நான் தான் நாலாவது சிஷ்யன். அஞ்சாவது நான் நம்ம போலாமா? வா போலாம். ஆனே ஆனே ஒல்லி ஆனே ஆடே ஓடே போ அஞ்சலா, அஞ்சலா. என்னம்மா நாங்க வர்ற வழியில அப்பாவோட ஆளுங்க என் காரை மடக்கிட்டாங்க. என்ன குருநாதரே, உங்களை போட்டு பின்னுன்னு பின்னிட்டாங்களா? உங்க கிழங்கு வித்தையெல்லாம் கூர்மாவாயிடுச்சா? நீங்க ஹைதராபாத்ல என்னமோ கத்துக்கிட்டு வந்தீங்களே, எல்லாம் பகால பார்த்தா ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏன் இவர் பேர்ல அவ்வளவு அவநம்பிக்கை? சிங்கிள் ஹேண்டா 4 பேரை மடக்கி மடக்கி அடிச்சாரு பாருங்க உங்க குருநாதர். நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஒரு ஆளுக்கு கை போச்சு, ஒரு ஆளுக்கு கழுத்து போச்சு, ஒரு ஆளுக்கு போன் பிராக்சர், ஒரு ஆளுக்கு ஹார்ட்டே ஃபெயிலா போச்சு. சிஷ்யா, ட்ரெயின்ல வித்தவுட்ல வர தெரியாத பசங்களும் ஹோட்டல்ல திருட தெரியாத பசங்களும் இந்த ராவணன் அடிக்கிறது நடக்கிற காரியமா? இத்தனை நேரம் குழந்தை பையன் உன் கூட வந்திருந்தா முதுகுல டின்னு கட்டி இருக்க மாட்டாங்க அவனை. அதனால நாளைல இருந்து நான் தான் உன் கூட வரேன். தடியா, என்ன தைரியம் இருந்தா என் கண் முன்னாடியே உமா கூட டூயட்ட பாடிட்டு இங்க வந்து கொரட்டை விட்டு தூங்குவேன். இருடா வரேன். பொறா கூட்டு தலையா. இப்ப எப்படி டூயட் பாடுறேன்னு பாக்குறேன். என்ன? ஏய், யாரது? ஏய், ச்சே. என்னடா அது? கேள்வியா கேக்குறேன்? தொட்டு தொட்டு பார்க்கணும், தொணதொணன்னு பேசணும். என் கனவுல வந்து உமா கூட டூயட் பாடிட்டு கேள்வி கேள்வி. நானா? உன் கனவுலையா உமா கூட டூயட் பாடினா? உன் கனவுல டூயட் தானே பாடினேன். என் கனவுல எல்லாம் அங்க கூட நீதான் கட்சியில தலைக்கு தண்ணி ஊத்துற. போடா, எனக்கு உமாடா, உனக்கு தலாண்டிடா போனி. கோழி கோழி குண்டு கோழி ஏய் நீ ஆடு 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 ஆடு. ஐயோ எல்லாத்தையும் ஏன் கலச்சேன்? அடிப்பேன். பைத்தியம். நீதான் பைத்தியம், நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. பொறுக்குடா. அம்மா, நான் வெளியில போயிட்டு வரேன். போயிட்டு வா, டாடா. போமா. ஒரு நிமிஷம். உங்க சிஷ்யனுக்கு இனிமே திறமை இல்லைன்னு நீங்க சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். இல்லையாம்மா? ஆமா, நேத்து 4 பேரை தனியாளா சமாளிச்சாரு. நான் அசந்து போயிட்டேன். இல்லையாம்மா? ஆமா. இன்னைக்கு இவர் என்னோட வரட்டுமே? நம்ம அதெல்லாம் ஏய், இந்த வீட்டுக்கு நான் எஜமானியா நீ எஜமானியா? 5 நீ போ, 4 நீ என் கூட வா. அம்மா, அவன் சின்ன பையன். அவனுக்கு இந்த உருளை கருணை சேனை இதெல்லாம் தெரியாதுன்னு அன்னைக்கு நான் சொல்லல. உனக்கு கிழங்கு பத்தி தெரிஞ்சா அவனுக்கு கீரைய பத்தி தெரியும். நேத்து 4 பேரை கீரை மசிக்கிற மாதிரி மசிச்சான். ஹலோ, அன்னபூர்ணியம்மா வீடு? ஆ ஆ நான் சொல்லிடுறேன், வாங்க வாங்க. யார் அஞ்சல போன்ல? அம்மா, இவங்க குரு அருணாச்சல வாத்தியார்ல, அவர் மெட்ராஸ் வந்திருக்காரா. அவரோட சிஷ்யங்க 2 பேரும் நம்ம வீட்ல இருக்கிறது இப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதா. சாயந்தரம் அவரே நம்ம வீட்டுக்கு வரேன்னாருமா. ஏற்பாடெல்லாம் தடபுடலா இருக்கணுமா. என்னங்க, உங்க குருவுக்கு எந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பிடிக்கும்? சிசியா, என்ன குருவே? பயத்தை கலக்குதுரா. பயத்துக்குள்ள வளையப்பட்டி தவில் வாசிக்கிற மாதிரி ஒரு ஜவுண்டு. உங்களுக்காவது வளையப்பட்டி, எனக்கு சங்கர் கணேஷ் கிளைமேக்ஸ் சீன்ல வாசிக்கிற மாதிரி ஒரு கடபடா. சிசியா, என்ன குருவே? எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. ஒருவேளை வரப்போற ஆளு நீ ஏற்பாடு பண்ண ஆளா இருக்குமோ? ஏன்னா நீ ஒரு பொறுக்கி இல்லையா? எனக்கும் உன் மேல அதே சந்தேகம் தான். ஏன்னா நீ ஒரு பேமானி இல்லையா? ஓஹோ.
ஒருவேளை டிரைவர் சிங்காரத்தோட ஆளா இருக்குமோ? நாம போய் பேரை சொல்லி புருடா விட்டது அவனுக்கு தெரியாதே. போலீஸா இருக்குமோ? நீ பெரிய பில்லா, நான் ரங்கா. நம்மள பிடிக்க போலீஸ் மாறு வேஷத்துல வருதாக்கும். அப்போ வரப்போற ஆளு யாரு? ஒண்ணும் புரியலையே. இப்ப என்ன செய்யலாம்? நீ சொல்லு. ஒண்ணு செய்வோம், வரவனுக்கு வரவேற்பு கொடுத்துருவோம், வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துருவோம், பிரச்சனைகளை பின்னாடி சமாளிப்போம். அதுவும் சரி. வந்துட்டான் சக்களத்தான். தலைவரே, இப்படிதானா? வேற எதுவும் ஸ்பெஷல் இல்ல? ராத்திரிக்கு முழு மாடு கொம்போடையா? ரொம்ப சுத்துறதுக்குடா, திங்கிறதுக்கு இல்ல. தண்டி விட்டுடுறா. வாத்தியார் எல்லாத்தையும் சாப்பிட்டாரா? எனக்கு பசிக்குது. உட்காருங்கம்மா. அஞ்சல, நீங்களும் உட்காருங்க. ஏண்டா, அருணாச்சல வாத்தியாருக்கு முன்னால டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? வாங்கடா இங்க. வாங்கடாங்க. இன்னைக்கு என்னடா கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அதுவுமா? சங்கிலி கருப்பை வித்த செய்யாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கனா இல்லையா? அது என்னங்க அது சங்கிலி கருப்பை? அடிச்சன்னா எடுமா தார்வாட. வாணங்க அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டான். உனக்காவது சங்கிலி கருப்பை வித்த தெரியுமா? அது யாருங்க சங்கிலி கருப்பை? வாத்தி, ஏன் பசங்களை அடிக்கிற? தீட்டாத கத்தியும் அடிக்காத சிஷியனுங்களும் உருப்பட மாட்டானுங்க. அப்பாடி, ஒரு வருஷம் நேபாளத்துக்கு போயிருந்த அதுக்குள்ள கத்து கொடுத்த அத்தனை வித்தையும் மறந்துட்டானுங்க. அஞ்சல, என்னங்கய்யா? ஒரு கிண்ணத்துல கேழ்வரகம், ஒரு கிண்ணத்துல கடுகு எடுத்து வா. சீக்கிரம் கொண்டு வா. கொண்டா கொண்டா. நீ அசைஞ்சு வரதுக்குள்ள முளைச்சிடும் போல இருக்கு. நாலாவது நீ கேழ்வரகு, அஞ்சாவது நீ கடுகு எடு. நீ கொட்டு கொட்டு, நீயும் கொட்டு கொட்டு கொட்டு, நீ கலக்கு கலக்கு, நீயும் கலக்கு கலக்கு கலக்கு. நாலாவது நீ கேழ்வரகு தனியா எடுக்கிற. அஞ்சாவது நீ கடுக தனியா எடுக்கிற. எப்ப ரெண்டு பேரும் கேழ்வரகு தனியா கடுகு தனியா எடுக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சோறு. போங்கடா. ஒண்ணாவது நீ ரொம்ப களைச்சு போயிட்டு உட்காரு. இதெல்லாம் பொறுக்குனாதான் சாப்பாடா? சோத்து வாயில அடிச்சிட்டான். சோமாரி அருணாச்சலம். இது கேழ்வரகுதான். எங்க அம்மாவுக்கு கூட நான் விசிறினது இல்ல. எங்க அப்பனை கூட நான் கை கழுவ தண்ணி விட்டது இல்ல. வாயை திறந்தா பட்டு பட்டுன்னு அடிக்கிறான் சோமாரி. இது கடுகா கேழ்வரகா பாரு. அப்பத்துல இருந்து பார்த்து பார்த்து கண்ணே பூத்து போச்சு. இப்போ எனக்கு பரங்கிக்காய்க்கும் பூசணிக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த மாயா பஜார் படத்துல ரங்காராவ் மாதிரி அந்த ஆள் எப்படி துண்ணான் பாத்தியா? நான் நினைக்கிறேன் அவன் வயித்துக்குள்ள காந்தம் வச்சுக்கிறான்பா. எத்த போட்டாலும் இஸ்துக்குது. சிறுகுடல பெருகுடல அரிக்குது. இருக்கிற வெறுப்புல இந்த கடுகையே தின்னலாம் போல இருக்கு. ஏன் சிஷ்யா, அந்த ஆளு பழி வாங்கணும்னு உனக்கு தோணல? தோணுது. ஆனா நம்ம தான் அவரை குருநாதர்னு சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. நம்மள அவுட் ஹவுஸ்ல தங்க வச்ச உமா அவனுக்கு மாடியில ஏசி ரூம் கொடுத்துருக்கா. ஏசி ரூம். இத்தனை நேரம் அந்த பைத்தியமும் உன்னோட பாம்பு கடியும் தூங்கி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா தூங்கி இருக்கும். நம்ம நேரம் மாளிகைக்குள்ள போய் நம்ம குருநாதரோட உடம்ப சைலண்டா புடிச்சு விடுவோமா? பிடிச்சு விடுவோம். நீ கம்பு எடுத்துக்க, நான் கத்தி எடுத்துக்கிறேன். இங்க இருக்கட்டும் கடுகும் கேழ்வரகும். அல்பம் அல்பம் திருடிக்கிட்ட வந்த மடலோட தூங்கலாம். எந்திரா. என்னங்கடா இது? நடுராத்துல குருநாதர்கிட்ட வந்து வீர விளையாட்டுலாம் விளையாடுறீங்க? சொருகிடுவேன். எவன்டா குருநாத்? நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோத்தை கட்டிடுவேன்.
நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறா அது என்னடா அது? நீ சின்ன வயசுல துண்ணல தேங்காய் துவைய அதான்டா மஞ்சா சோறு. தாலா சிஷ்யா, இந்த சின்ன பையன் என் வயசு கூட மரியாதை கொடுக்காம பேசுறான். நீ பார்த்து விட்டு உட்கார்ந்து இருக்கிய நியாயமா? அவன் ஒன்னத்தான் அடா புட்டான்னா என்ன விட்டா உன் பரம்பரையே இழுப்பேன் தெரியுமாடா? அவங்களை ஏன் பழுக்கிற விஷயத்தை நமக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்து. என்னடா சோமாரி கைத உதவாங்கத்த சிஷ்யன் உருப்பிட மாட்டானா? அது சரி, இப்ப நான் என்னப்பா பண்ணணும்? நீ பேசாம எங்க கூட வர. எதுக்கு? முழு மாடு கேட்டல நீ கொம்போட அந்த கொம்பாலே குத்துறவா உன்ன. வரமாட்டேன்னா சொருக்கிடுவேன். சின்ன சொரலாம் வெளில வந்துரும். டேய் குருநாதரை கவனிடா. வரப்போறே இல்லையாடா? என்னங்கடா இது? கழுத்துக்கு பக்கத்துல கத்திய வச்சுக்கிட்டு நான் வரேன். வேட்டி வேலை இருக்குது. யாராவது ஒருத்தர் கட்டி விடுங்க. உனக்கு வேட்டி வேற. எந்திரா. யோ, மனசுக்குள்ள என்ன பெரிய பிஎஸ் வீரப்பான்னு நினைப்போ? சொல்லியா யார் நீ? சிரிக்காம சொல்லியா? யோ, சொல்ல போறியா இல்லையா? ஏய், நீ அருணாச்சல வாத்தியார் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது. நீ ஒரு கோல்மால். இந்த மெடல்லாம் எங்க இருந்து திருண்ண? யார் நீ? சிரிக்காம சொல்லு. சிரிக்காம எனக்கு சொல்ல வராது. சொருக்கிடுவேன். டேய், கத்தி எடுறா. ஒரு விதத்துல நாம 3 பேரும் ஒரே ஜாதி. அதாவது பொறுக்கி கும்பல். நீ திருச்சியில இருந்து வந்த பொறுக்கி, நீ மதுரையில இருந்து வந்த ஒரு கேடி, நான் திருநெல்வேலியில இருந்து வந்த பேமானி. டே மதுரை, பல லட்சங்களுக்கு அதிபதியான ஒரு பைத்தியக்கார பொம்பளையும் அவளுடைய அப்பாவி பொண்ணையும் 2 திருட்டு பசங்க ஏமாத்தி அவ சொத்தை அடிக்க பாக்குறாங்கன்ற செய்தி என் ஞான திருஷ்டியில வந்தது. நேரா திருநெல்வேலியை விட்டு புறப்பட்டேன். உங்கள மாதிரியே தான் திருட்டு ரயில்ல. யோ, யாரா மீச? யார பார்த்து சொல்ற டிக்கெட் வாங்காம வந்தோன்னு? எந்த மூஞ்சி டிக்கெட் வாங்க, எந்த மூஞ்சி டிக்கெட் வாங்காது எனக்கு தெரியாது. நான் இந்த திருட்டு தொழிலுக்கு வந்து எனக்கு 7 கழுத வயசாகுது. நான் என் திட்டத்தை சொல்றேன், கேளுங்க. நாம 3 பேரும் கூட்டணி அமைச்சுக்குவோம். இருக்கிறத சுருட்டிக்குவோம். சுருட்டந்த பிரிச்சுக்கிட்டு ஊரை பார்க்க போய் சேருவோம். நீ ராக்ஃபோர்ட்ல போ, நீ பாண்டியன்ல போ, நான் நெல்லையில போறேன். தொல்லையே இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், நாம ஒருத்தர் காட்டி கொடுக்க முடியாது. அப்புறம் 3 பேரும் மொத்தமா சிக்கிக்குவோம். ஏன்னா நாம 3 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க. இருந்து குரு சொன்னபடிதான் சிஷ்யனுங்க செய்றீங்க. அப்பதான் காரியம் சுலபமா முடியும். இங்க ரொம்ப புழுக்கமா இருக்குது. மாடு கூட தூங்காது. நீங்க தூங்குங்க, நான் ஏசியில போய் தூங்குறேன். வரட்டுமா? குட் நைட். ஓய், பெட் காஃபி வந்துக்குது, போய் கதவை தரடா. ஆமா, இவர் பெரிய கலெக்டரு. தினமும் நான் தான் போய் திறக்கணுமா? நீயே போய் தர. காஃபி ஆறிட போகுதுடா கஸ்மாலம், கதவை தர. காபி. கொஞ்சம் இருங்க. உங்க பெரிய வாத்தியார் முதல்ல உங்களை தோட்டத்தை பெருக்க சொன்னார். அதுக்கப்புறம் தான் பெட் காஃபி. இந்தாங்க புடிங்க. என் மூளைய கொண்டு போய் மியூசியத்துல தாமா வைக்கணும். பாரு, 2 தடி பசங்க என்னமா வேலை செய்யறாங்கன்னு. ஏன் சார் இவங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜனகர் ராமனை வில்ல வளைக்க சொன்னாரு. நான் வெறும் குப்பையை தானே பெருக்க விட்டுருக்கேன். அடுத்து இவங்களை என்ன பண்ண வைக்க போறேன் பாரு. உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு சிஐடி வேலைக்கே போயிருக்கலாம். சிஷ்யா, பெருக்கிட்டு இருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. சத்தம் போடாத. சின்னம்மா மாடியில இருந்து பாத்துட்டு இருக்க. பகல்ல வேலை வாங்குற, ராத்திரி வா, பழுத்துடும். பெருக்கு. பைத்தியக்காரா, தொடப்பத்தை உன் கையில குடுக்கலனா உன்னை சந்திக்க முடியுமா, பார்க்க முடியுமா, பேச முடியுமா? என்ன விஷயம்?
பெருக்கு பெருக்கிறேன் சொல்லு. பையன் பாக்குறதுக்கு சின்னவனா லட்சணமா இருக்க, அறிவே இல்லையே. யோ பெருக்கு. ஏண்டா எப்பவுமே லுங்கிய கட்டிட்டு பங்கி அடிச்சா மாதிரி உன் கூடவே சுத்திட்டு இருக்கானே அந்த தடிய, அவனை கழட்டி விட்டுட்டினா இந்த சொத்தை நாம 2 பேரும் 50-50 எடுத்துக்கலாம்ல? ம்? புரியலையே. பெருக்கு. 2 நாள் லீவ் எடுத்துக்கிற, நேரா மதுரைக்கு போற, அந்த தடியனை பத்தி எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வர. அவன் மூஞ்சிய பார்த்தா போலீஸ் தேடுற மூஞ்சாவே இருக்கு. அதனால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இதை விட ஈஸியான வழி அவனை கழட்டி விடுறதுக்கு வேற எதுவுமே இல்ல. யோ திடீர்னு நான் 2 நாள் காணாம போயிட்டா அவனுக்கு சந்தேகம் வராது? நான் எதுக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். இப்ப நேரா நீ என்ன பண்ண போற? மதுரைக்கு. 4வது சிஷ்யா வெட்டுறியா? வெட்டு வெட்டு. ராத்திரிக்கு ஒரு 500 மில்லி ஏத்திட்டு வரேன், இத்தாலியா வெட்டுறேன் உன்னை. டேய், உனக்கு உடம்பு தாண்டா வளர்ந்துருக்கு, அறிவே வளரல. யோ வெட்டு. 5 10 கொடுத்து கழட்டி விட வேண்டிய பொடி பையெல்லாம் கூட்டணியில வச்சுட்டு குழப்பிட்டு இருக்கு. நான் ஏன் சொல்றேன்? வெட்டு. டேய், 2 நாள் லீவ் எடுத்துக்கிறேன், நேரா திருச்சிக்கு போற, அந்த பொடியினை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நேரா இங்க வர. நான் சொல்ற நான் சொல்றத கேளு, மரம் செடி கொடிக்கெல்லாம் இங்க காது இருக்கு. ஏயா திடீர்னு நான் 2 நாள் காணாம போயிட்டா அந்த பொடி எனக்கு சந்தேகம் வராது? நான் எதுக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். இன்ன ராத்திரிக்கு நீ எந்த ஊருக்கு போற? திருச்சிக்கு. டிக்கெட் ப்ளீஸ். கவுண்டர்ல கொடுப்பாங்க. உங்க டிக்கெட்டை கேக்குறீங்க. தெரியுது. இது பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுங்க. இது தெரியுமே. பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வச்சுட்டு எப்படி வண்டியில ஏறினீங்க? எல்லாரும் ஏறின மாதிரி தான். பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வச்சுட்டு வண்டியில போக கூடாது, தெரியுமில்ல? ஏன் சார், ஏறுறதும் பிளாட்ஃபார்ம், இறங்குறதும் பிளாட்ஃபார்ம், நடுவுல போற இந்த வண்டிக்கு டிக்கெட். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. டிக்கெட்டை கொடுங்க, அங்க கேட்பாங்க. யாருப்பா நீ நடுவழியில நிக்கிற? டிக்கெட்டா இந்தா கண்ணாடி, டிக்கெட்லாம் சரியாகதா பாரு. வாழ்நாள்லயே முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு போறேன் நானு. திருச்சி வந்தா எழுப்புப்பா, அதுக்கு தானே சம்பளம் உனக்கு. போட்ட சரக்கு ஏற்கனவே ஏறுது, இப்ப மேல வேற ஏறணுமா? யாரையாவது ஜன்னலுக்கு பக்கத்துல ஃபேனை போடியா. அந்த ஃபேன் ஓடாதுங்க. ஓடாதா? சார் சார், என்னப்பா இந்த ஃபேன் என்ன தர்மத்துக்கா வச்சுக்கிறீங்க? ஃபேனுன்னா ஓடணுங்க, ஆடக்கூடாது. எங்களெல்லாம் பார்த்தா டிக்கெட் வாங்கிக்கின்னு டீசெண்டா போற பேசஞ்சர் மாதிரி நினைக்கல, ஏதோ பார்சல் நினைக்கிறீங்க நீங்க. உங்களை மாதிரி வர பேசஞ்சருக்கு தான் ஃபேன்ல உள்ள மோட்டரையும் லைட்ல உள்ள பல்பையும் திருடிட்டு போயிடுறாங்க. ரயில்வே சொத்து நம்ம சொத்துப்பா, மறந்துடக்கூடாது. பரவாயில்லையே, நல்லா பேசுறியே. ரயில்வேல உனக்கு கொடுக்குற சம்பளம் கரெக்ட் தான். ஆமா, இந்த பட்டுக்கிற இடம் நீளம் கம்மியாக்குத. இந்த பொட்டியை செஞ்சப்போ இருந்த ரயில்வே அதிகாரி உள்ளமா இருந்தாரா? அவர் பட்டுக்கிறதுக்கு வசதியா கட்டிக்கிறாரா? இதுக்கு என்ன பதிலு? சரி விடு, வேற இடத்துல கட்டுக்கிறேன். காரமா ஊறுகாய் சிப்ஸ் வச்சுக்கிறியா? என்ன சார் இது, எங்கிட்ட வந்து சிப்ஸ் எல்லாம் கேக்குறீங்க? ஒன்னையே மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கின்னு வைகை எக்ஸ்பிரஸ்ல வரச்ச சிப்ஸ் வித்தர. அவன் டைனிங் கார் வெண்டார், நான் டிடிஆர். 2 பேரும் ரயில்வேல தானே துட்டு வாங்குறீங்க. சரி பரவாயில்ல, நீ போய் அவரை அனுப்பு. திருச்சி வந்தா எழுப்பியா, டிக்கெட் வச்சுக்கிறேன். வர வர நாட்டுல டிக்கெட் இருக்கிறவனுக்கு மரியாதையே இல்லாம போச்சுப்பா. ஆபா, எப்படிம்மா இந்த வக்கீலோட மூளை? இவனுக்கு தெரியாம அவனை இவன் ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கிறான், அவனுக்கு தெரியாம இவனை அவன் ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். இவன் அவனை பத்தி விசாரிப்பா, அவன் இவனை பத்தி விசாரிப்பா. ஒரே கல்ல 2 மாங்கா. சார், நீங்க வக்கீல் தொழிலை பாக்குறதை விட சிஐடி தொழிலை பார்க்கலாம். அருணாச்சல வாத்தியார், அருணாச்சல வாத்தியார் அடிக்கடி வந்தார். சார், திருச்சி வந்தாச்சு. என்னம்மா, இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலடி. எனக்கு இப்ப இருக்கிற கவலை எல்லாம் அந்த ராவணன் திருச்சியில இருந்து திரும்பி வந்த உடனே அவரை பத்தி நல்ல அபிப்பிராயம் சொல்லணுமே. எவரை பத்தி?
சி, போடி. ஐயோ ஐயோ. வாடா, மதுரைக்கு போன திருச்சு போன காரியெல்லாம் என்னாச்சு? அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் சேகரிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? உட்காரு உட்காரு, விஷயத்தை சொல்லு. அவன் இருக்கானே பெரிய போக்கிரி. ஆ, ஆக மொத்தத்துல அவன் ஒரு புறம்போக்கு. அதேதான். சரி நீ போ. அவன் எங்க? வெளிய போயிருக்கான், வந்துருவான். 2 நாளா எங்க காணோம்னு கேட்டா உமாமா உன்னை நெல்லு விஷயமா செங்கல்பட்டுக்கு அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லியிருக்க. நீயும் அப்படியே சமாளி. பேசினபடி 50-50 தானே? கண்டிப்பா. மறுபடியும் இதை பத்தி எப்ப பேசலாம்? இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு நான் அவுட் ஹவுஸ்க்கு வரேன். டொக்கு டொக்குன்னு 2 தடவை கதவை தட்டுவேன். நீ வெளியே வா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்குவோம். நீங்க என் தெய்வம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு. முடிஞ்சதுக்கு அப்புறம். அடே வாடா வாடா, திருச்சிக்கு போன மதுரை. மெட்ராஸ்ல இருக்கிற திருநெல்வேலி அவனை பத்தின எல்லா விவரங்களையும் சேகரிச்சுட்டேன். அவன் சரியான எச்ச பொறுக்கி. அவனுமா? பாத்தியா, நம்ம காலையே வர நீ காதை கொடு. இதுதான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது. அப்படியா? மத்தத நான் பாத்துக்கிறேன். பேசினபடி 50-50. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் 12 மணிக்கு அவுட் ஹவுஸ்க்கு வந்து டொக்கு டொக்குன்னு 2 தடவை உன் கதவை தட்டுவேன். நீ கதவை திறந்துகிட்டு வெளியே வா. மத்தத அப்புறம் பேசிக்குவோம். திருநெல்வேலி, இந்த உன் பர்ஸ் இப்பதான் ஆச்சு. அடே, அடுத்தவன் சொத்துக்கு ஏன்டா இப்படி பேயா அலையறீங்க? டேய், இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்களை நாயா நான் அலைய விடல. நான் வக்கீல் ராஜாமணி பாண்டிய இல்லடா. ரெண்டு பசங்களும் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க. இவன் அவனுக்கு பயந்துகிட்டு கதவை திறக்க மாட்டான், அவன் இவனுக்கு பயந்துகிட்டு கதவை திறக்க மாட்டான். நான் டொக்கு டொக்குன்னு 2 தடவை தட்டுறேன். அவன் தலையை பிச்சுக்கிட்டோம். நாம 2 பேரும் போய் தூங்குவோம். தனித்தனியா தூங்குவோம்னு சொன்னேன். அவனுக்கு தூக்கமே இல்லாம சாகட்டும். என்ன குருவே, தூங்கலையா? மூட்டை போச்சு. நீ தூங்கல? கொசு. ஓஹோ. ஆராரோ ஆரிரரோ.
நீ என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சது ரொம்ப நல்லதா போச்சுமா. மெட்ராஸ்ல இருந்துகிட்டே அந்த 2 பசங்களை பத்தின தகவலையும் அவங்க மூலமாவே சேகரிச்சிட்டேன். அந்த தகவலை சீக்கிரமா சொல்லுங்க சார். 2 பேருமே கடைஞ்செடுத்த அயோக்கிய பசங்கம்மா. அம்மா, அந்த ஜெயராமனை கல்யாணம் பண்ணிக்கிறத மறந்துரு. நாளைக்கு கோர்ட்ல எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்குது. இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு நான் பரப்டாகணும். கடைசி வரைக்கும் நான் தான் உங்க குடும்ப வைக்கல்னு அந்த பசங்களுக்கு தெரியவே கூடாது. நாளை காலையில அவுட் ஹவுஸ் போய் எங்க உங்க குருநாதர் திடீர்னு காணாம போயிட்டான்னு கேளு. 2 பசங்களை முடிய பிச்சுக்குவானுங்க. ஆனா ஒண்ணு, எவ்வளவு சீக்கிரம் அந்த பசங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறியோ அவ்வளவு உனக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. 4 நாவுக்கு எண்ணெயை வாங்கி அவனுங்களுக்காக தலையை முழுகிடுமா. ரெண்டு பேருமே ஏமாந்துட்டோம். முதுகுல குத்திட்டான். மற்றது அவுட் ஹவுஸ்ல பேசிக்கலாம். ஜெயராமா, இவா வணக்கம். இன்னைக்கு தான் விடுதலையா? இதுதான் நீங்க வர்றது கடைசி தடவையா இருக்கணும். இனிமே ஏதாவது தப்பு தண்டா பண்ணீங்க வந்த நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். உழைக்கிறதுக்கு வழி இருந்தா நான் ஏன் சார் தப்பு பண்றேன்? இந்த ஊர்ல எவன் எந்த தப்பு பண்ணாலும் என்ன முதல்ல கூட்டியா நீங்க வச்சிடுறீங்க. உங்க வழியில வழக்கம் போல விசாரிக்கிறீங்க. சரி, எவனோ பண்ண தப்புக்கு நாம ஏன் அவஸ்தைப்படணும்னு நானே தப்பு பண்ணிடுறேன். மன்னிச்சுக்கோங்க சார். இனிமே இந்த ஊர் எல்லைக்குள்ள நான் தப்பு பண்ணவே மாட்டேன். இந்த ஜெயிலுக்கு நான் வர்றது இதுதான் கடைசி தடவை. வெரி குட் சார், ஒரு 5 ரூபா இருந்தா கொடுங்களேன். அடுத்த தடவை வரும்போது திருப்பி கொடுத்துறேன். சொன்னேன் வரேன் சார். திருந்த மாட்டானே, திருந்தவே மாட்டான். சார், குட் மார்னிங். என் பேர் ஜெயராமன். நான் தான் இந்த ஹோட்டல் சூப்பர்வைசர். ரூம் எல்லாம் நல்லா வசதியா இருக்கா? ரூமாடாதே புறாகுண்டு மாதிரி இருக்கு. ஐயா, ஓ, பாய்ஸ் எல்லாம் மணி அடிச்சோன்னா கரெக்டா வராங்களா? உன் ஹோட்டல்ல கரண்டே கிடையாது. அப்புறம் எங்க மணி அடிக்கிறது, பையங்க வர்றது? அம்மா, சாப்பாடு எல்லாம் நல்லா ருசியா இருக்கா? ஒரு தடவை தான் சாப்பிட்டேன். 4 வாட்டி பேதி ஆயிடுச்சு. டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அம்மா. சார் 1 மினிட். ரிசப்ஷன்ல சாவி நான் கொடுத்துறேன். எதையாவது ஒழுங்கா செய். நான் சொன்னேனே கம்ப்ளைண்ட், அதை ஒழுங்கா கவனி. வாங்க, கவனிக்கிறேன். சார நீங்க ஒழுங்காவே கவனிக்கிறது இல்லையாமே, ரொம்ப கோவமா இருக்காரு. கரெக்ட். சார் யார் தெரியுமா? கோயம்புத்தூர்ல பெரிய மனுஷன். கோயம்புத்தூரா? ரெஜிஸ்டர்ல ஈரோடுன்னு தானே எழுதிருக்கு. ஈரோடு? ஆமா, ஈரோடு. இப்பதான் நம்ம ஈரோடு பெரியார் மாவட்டத்துல சேர்ந்தது. இதுக்கு முன்னாடி கோவம் மாவட்டம் தானே. எனக்கு ஈரோடு கோயம்புத்தூர் ஒண்ணுதான். கோயம்புத்தூர் ஈரோடுன்னுவேன், ஈரோடு கோயம்புத்தூர்னுவேன். சார், நீங்க யாரு? நான் இப்ப போனாரு, அவரோட மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர். எனக்கு ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சார், அவரை நாங்க இனிமே நல்லபடியா கவனிச்சுக்கிறோம். நல்ல கவனிங்க. அவரும் வந்த உடனே உங்களையும் ரொம்ப நல்லா கவனிப்பார். வரட்டா? மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர் செய்யற வேலையாடா இது? எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. என் வேலையை சுழுவாகிட்டேன். பேசாம என் கையில பொட்டியை கொடுத்துட்டு இந்த வழியா பேசிக்கினே வெளில போடு. உனக்கு ட்ரெயின்லயே ஒரு தடவை விட்டு கொடுத்தேன், இப்ப முடியாது. பெட்டியை கொடுக்கலனா நீ யார் கையில இருந்து சாவி வாங்கினியோ அவர் கையில விஷயத்த சொல்லுவேன். போலீஸ் வரும், உன்னை திருடனாக்கிட்டு நான் நல்லவன் ஆயிடுவேன். உன்னை இங்கேயே உதைச்சு கட்டி போட்டுட்டா? ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி, திங்கக்கிழமை சல்பேட்டா சக்கரவர்த்தி, செவ்வாய்க்கிழமை 3 சீட்டு மாடசாமி, புதன்கிழமை முத்துப்பேட்டை மூக்கன், வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம், வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பரை சபாபதி, சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி. இப்படி 7 பேரையும் வரிசையா நிக்க வச்சு கிழமைக்கு ஒருத்தரா வாழத்தண்டு சீவரா மாதிரி தலைய சீவி விழா எடுத்த நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட 4வது சிஷ்யன்டானா பேமா நீ என்ன கட்டி போடுவேன். மன்னிச்சுக்க வாத்தியார. எல்லாத்தையும் ஒழுங்கா திருநியா?
வாத்தியாரே ஒரு நிமிஷம். நீ இப்போ சொன்னியே நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியார், அவர் யாரு? யாருக்கு தெரியும்? வரிசையா 7 பேரை சொன்ன உடனே இப்படி பயந்து போய் நிக்கிறிய. ஒன்ன மாதிரி பசங்கள்லாம் திருட வந்ததுனால தான்டா நாட்டுல திருட்டு பசங்களுக்கே மரியாதை எல்லாம் போச்சு. நீ என்ன பண்ற? ஜன்னல் வழியா எகிரி குச்சி வெளில போற. நான் என்ன பண்றேன்? இந்த கதவு வழியா சாத்திக்கின்னு வெளில போறேன். வரட்டா? டாடா. பாவி பயலே. அம்மா ஐயோ சுத்த சாவுகிறாய் ஹோட்டல் ரூல் நம்பர் 203 கே கூட. அம்மா உங்க மேனேஜர் ரூம்ல தான் சார் இருக்காரு. யாரவே மேனேஜர்? அதான் சார் உங்க கூட வந்தாரு அவர்தான். கூட வந்தவனா? அவன் ஹோட்டல் சூப்பர்வைசர் சொன்னானே. அம்மா அவர் எங்க சூப்பர்வைசர் இல்ல. ஐயா நான் மவள சௌக்கியமா? ஆடா ஷட், என்னடா ஒரே சில்லறையா கிடக்கு. பரவாயில்ல. டேய் தண்டம் பிடி. என்னங்கடா உங்க பங்கு? சும்மா வச்சுக்கோங்க. டே மஜி வாட்ச் வித்து காதாக்கிக்க. நல்லா இருக்கு. எவ்வளவு திருடினாலும் அதை நாணயமா பங்கு போடுவான்டா இந்த ஜெயராம. அவனுக்கு சூதுவாதெல்லாம் தெரியாது. ச்சே, ரொம்ப அலையறீங்க வர வர. உங்களை திருப்திப்படுத்தவே முடியறது இல்ல. இந்தா பிடிங்க, இதெல்லாம் நானே வச்சுக்கிறேன். அண்ணே 2 காலி பர்ஸ் இருக்குது, என்ன பண்றது? வழக்கம் போல பிள்ளையார் உண்டியல்ல போடு அப்படின்ற. ஆமா, அவருக்கு ஒரு பங்கு வேணா. வச்சுக்க. வீரசக்தி விநாயகா, இது வரைக்கும் உன் உண்டியல்ல எத்தனை பர்ஸ், எத்தனை விசிட்டிங் கார்டு, எத்தனை லாண்ட்ரி பில் ரசீதெல்லாம் போட்டிருக்கோம். எத்தனை தபா உனக்கு கற்பூரம் காட்டியிருக்கோம். இது வரைக்கும் நீ எங்களுக்கு சின்ன சின்ன இடமா தான் வழிகாட்டியே தவிர உன் தயவுல ஒரு நல்ல பெரிய கிராக்கி மாட்ட மாட்டேங்குதே. எங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கப்பா. உன்னையும் சைடுல கவனிச்சுக்கிறோம். அது சரிப்பா, அதை யாரு செய்யறது? அதெல்லாம் நமக்கு தெரியாது. வழி வழியா இருக்கிற பழக்கத்தை நான் சொல்றேன். ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னா அதுக்குள்ள வைக்கிற சிலை எங்கிருந்தோ கொண்டு வந்த சிலையாத்தான் இருக்கணும். மாட்டிக்கிட்டா அசிங்கம். மேல் துண்ட கையில குறுக்க கட்டி கடைவீதி வழியா கூட்டிட்டு வந்துருவாங்களே. நாமெல்லாம் இந்த கிராமத்துல பெரிய பதவியில இருக்கிறவங்க. அதை பார்த்தா முடியுமா? கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. வர்ற 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்றதுன்னு முடிவாயாச்சு. இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. அதுக்குள்ள புள்ளியார் சிலையா யார் தேடுறது, எங்கன்னு தேடுறது? சிலையை கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துருவோம். நம்ம பிள்ளையார் நிஜமாலுமே வீரசக்தி படைச்சவர் தான்டா. இப்பதான் வேண்டிக்கணும், உடனே வழியை காமிச்சிட்டாரு. என்னடா சொல்றேன்? நம்ம கிட்டதான் அரச மரத்தடி பிள்ளையார் கைவசம் இருக்கிறாரு. அவரை கூட்டியாந்தீங்க விட்டுருவோம். எனக்கு பயமா இருக்குடா. போடா பைத்தியம். கடவுளை நம்பினோர் கைவிடப்படா. வாடா பிள்ளையாரப்பா, வர வர உன்னோட மகிமை உனக்கே தெரிய மாட்டேங்குது. இன்னைய தேதிக்கு உன் ரேட் எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாய். நீ இப்படி மார்க்கெட் இல்லாம அம்போன்னு அரச மரத்த அடியில் உட்கார்ந்து இருக்கிறது எங்களுக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் உன்னோட உண்மையான பக்தங்க இல்லையா? உனக்கே ஒரு வழி காட்டுறோம் பாரு. புது இடத்துல தினம் பூஜை உண்டாம். புளியார் சதுர்த்தி அன்னைக்கு இளையராஜா மியூசிக், சிலுக்கு டான்ஸ், உன் பாடு யோகம் தான். அப்புறம் என்ன, நீ டாப்லயே போயிடுவ. கவலைப்படாத, நாங்கெல்லாம் உன்னை அப்பப்போ வந்து கவனிச்சுக்கிறோம். ஏய், சும்மா நிக்கிறீங்களே, வெளியே எவ்வளவு பனியா இருக்கு. புள்ளையாருக்கு ஜல்பு புடிச்சுக்காது, துணியை போட்டு மூடுங்கடா. இந்த வதர துண்டு. ஏய், இது என் மூக்குக்கே இவ்வளவு நாறுதே. புள்ளையாருக்கு எவ்வளவு பெரிய மூக்கு, எவ்வளவு நாரும். துவைச்சிட்டு வரக்கூடாது? ஆமா, யாருக்கும் தெரியாம எடுத்த இடத்துல துவைச்சானா இல்லையான்னு பார்த்தா எடுக்க முடியும். ஆபத்துக்கு தோஷம் இல்ல, சும்மா மூடு வாஜார. மன்னிச்சுக்கப்பா. ஏண்டா, கிளப்ல வர்ற பணத்தை மாமலா கொடுத்துட்டு நாம என்ன நாக்க வழிக்கிறதா? இந்த பைத்தியத்துக்கு வேற இன்னும் தெரியல. காலனா காசு பெற மாட்டேங்குது. இப்ப குணமாச்சான்னு பாத்துட்டு வரலாங்களா? நான் வரலடா, நீ போ. இன்னைக்கு பூரா என்ன இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நம்ம டைகரை கூட்டி போலாங்களா? இந்த தடவை டைகர் வேணாண்டா, நம்ம ஸ்வீட் ரோசியை கூட்டு போ. ஆமாண்டா, அவ சாகட்டும். இருந்து என்ன பிரயோஜனம்? அதுவும் இல்லாம நம்ம ஸ்வீட் ரோசியை பார்த்து பயந்து அந்த பசங்க ஊரை பார்க்க ஓடணும். சரிங்க முதலாளி. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க போறானா இல்லையா கேட்டு சொல்லுமா. ஏமா பேசாம நிக்கிற? கடனை கேட்ட கண்ணீர் விடுறியா? சொல்றியா போலீஸுக்கு போவா? ஆமா, கண்டிப்பா போலீஸுக்கு போவோம்.
என்ன தங்கம் என்ன கலாட்டா இங்க? வாயா, ஊரே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குதே. அசிங்கமா இல்ல உனக்கு? உன்னை என் புருஷன் சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்குதியா. சரி சொல்லாத. இப்ப என்னடி செய்யணுங்கற? இவங்க கிட்ட எல்லாம் வாங்கின கடனுக்கு என்னையா பதில் சொல்ல போற? எப்பயா திருப்பி கொடுக்க போற? ஏய், திருப்பி கொடுக்க வசதி இருந்தா நான் ஏண்டி கடன் வாங்க போறேன்? புராணம் படிச்சுக்கிறியா புராணம்? அந்த ஏழுமலை ஆண்டவன் கூட குபேரன் கையில கடன் வாங்கிக்கிறான். திருப்பி கொடுக்கல, வட்டி தான் கொடுக்கறான். ஐயா ஐயா கொஞ்சம் இருங்கய்யா. யோ, நீ வாயை திறந்தா போய் வெளியே போனா தகுதி தத்தம், ஏமாந்த உட்கார்ச்சா பித்தலாட்டம், அசந்தா பகல் கொள்ள, வாரத்துல 5 நாள் ஜெயில். நீ புருஷன் ஐயா? ஏய், கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன்டி. இந்த உறவே உனக்கு இருக்கு இனிமே வேண்டாயா? இந்தாயா நீ கட்ட தாலி. ஆய் தங்கம், நீ தங்கமா இருக்கலாம், ஆனா நான் கட்டின பித்தளை தலையில கை வைக்கிற நீ. உன் புருஷன் இன்னும் சாகலடி, உயிரோட தாங்கறேன். இந்த கஸ்மாலங்க பேச்ச கட்டுக்குன்னு கோயில்ல நான் கட்டின தாலிய ரோட்ல நீ அறுக்க போற பொட்ட கைத. ஆம்பளடினா நீ என்னடி அறுக்குது? நானே உருவிக்கிறேன்டி. யோ, கடனை கொடுக்காத எங்கயா போற? காசு வச்சிருப்பாயா? கீஷிடு வேண்டா கீஷு. யார்கிட்ட கடன் கொடுத்தா திரும்பி வரும், யார்கிட்ட கடன் கொடுத்தா திரும்பி வராதுன்னு தெரியல. பெரிய மனுஷனா நீ? ஊரை விட்டே போறேன். ஊர்ல இருந்தாலாவது உங்க கடனை திருப்பி கொடுத்துருப்பேன். இப்போ உங்ககிட்ட வாங்கின கடன்லாம் கோயிந்தா கோயிந்தா. வரண்டி மாஜி பொண்டாட்டி, புதிய வானம் புதிய பூமி. என்ன மன்னிச்சிரு குரு. குரு துரோகம் பண்ண நினைச்சா சரியானப்பா. இல்ல சிஷ்யா, எந்த குருவும் அவன் சிஷ்யனுக்கு தெரியாம பின்னாடி பள்ளம் தோண்டி அவனை தள்ளிவிட நினைச்சா குருவாயிலையும் மண்தான் அப்படின்னு உலகத்துக்கு புரிய வைக்கத்தான் ஆண்டவனை திருச்சி காமிச்சான். படிச்சவன் படிச்சவன் தான் குரு. நோ டாக், நோ டாக், Why? நோ டாக் தட். வை படிக்காதவனும் படிக்காதவன் தான்டா. எப்படி குரு? உன் ஆசை என்ன சொல்லு, உன் ஆசை என்ன? ஒரு பீடி கூட வலிச்சுக்கினே சொல்றேன். உனக்கு இல்லாத பீடியா? இந்தா துண்டு பீடியா? ஆ. பரவாயில்ல. கேளு. பணக்காரனும் ஏழையும் காதலிக்கிறான் பாபி. வேற வேற மதத்தை சேர்ந்தவன் காதலிக்கிறான், அலைகள் ஓய்வதில்லை. அது என்னது? மொழி தெரியாம காதலிக்கிறாங்கப்பா. ஏக்கு துஜா கேள்வி அவ்வளவு ஏன் கண்ணிலேயே காதலிக்கிறாங்கப்பா. ஒரு தலைராகும் அப்பேற்பட்ட காதல, புனிதமான காதல, சில்வர் ஜூப்ளி காதல மாட்டே ராங் சைடுல கோல் போட்டு கெடுத்துட்டான். சோமாரி பைய பேமாரி. நீ பட்டிகாடா பட்டணமா பாத்துக்கிறியா? என்ன பண்ணாரு அவரு சிவாஜி? முறை பொண்ண குல்முத்தா தூக்கிட்டு வரல, நானும் உனக்காக ராவோட ராவா உமாவை தூக்கிட்டு வரேன். தாலி கட்டுறியா? அவ்வளவு வேணாம் குரு. அவளை அப்படியே கட்டி பிடிச்சு ஒன்னே ஒண்ணு ஓதட்டல சும்மா மௌமு தள்ளி பஞ்சு கணக்கா இருக்கணும், அது போதும். நீ கிளம்பு கிளம்பு. நீ பொண்ணை இட்டார முகமது அலி பஞ்சு கொடு. நீ பண்றல அதுக்கு ஒரு தட்சணையா இந்த வீட்டுல தூங்குத பணம் நகை இதெல்லாம் நான் உனக்கு குரு தட்சணையா கொடுக்குறேன். உனக்கு நான் பொண்ணை கூட்டியாரேன். உனக்கு நான் சொத்து கொண்டாறேன். சொத்து கட்டிக்கடா சிஷ்யா. வேண்டாம் குரு. அட கட்டிக்கடா நீ. அட வேண்டாம் குரு. கட்டிக்கடா. உன் ஜிப்பா நாருது வேண்டாம் குரு. போலாமா? உம்மா உம்மா. யோ வாசப்படி அந்தாண்டப்பா. நீ எங்க பொண்ணை கூட்டியாந்து நாமுத்தம் கொடுத்து
சிஷ்யா பங்களாவோட கதவு தாவா போட்டுக்கிறாங்க. தாப்பா ஆ? நமக்காக என்ன திறந்தா வச்சிருப்பாங்க? தள்ளுப்பா. தூரப்பா. பாத்தியா தம்பி, இந்த ஜெயராம வீட்டு தொடக்கத்துல பயங்கர கில்லாடிப்பா. பாரு. பாத்தியா தோந்துக்கிச்சு. இந்த பார், பேசாம பங்களாக்குள்ள போடு போடு. குரு, என்ன பங்களா வாசல்ல சோஃபா? திருடன் கிருடன் உள்ள வரக்கூடாதுன்னு சோஃபாவை கதவுக்கு அண்டர் கொடுத்துக்கிறாங்கப்பா. நீ பங்களாக்குள்ள போடு. குரு, பங்களா கூரை தலையில இடிக்குது. ஓ, கீழே கீழே இறங்கிச்சா? இல்லப்பா, நம்ம தண்ணி போட்டிருக்கோம்ல, நம்மள மேல தூக்கிக்குது. அவ்வளவுதான். நீ உள்ள போ பங்களாக்குள்ள. குரு, இங்க ஒரு கதவு. நீ தான் கதவை திறக்கிறதுல கில்லாடியாச்சு. அதையும் தர. அங்கவா போச்சு அது. இது பங்களா இல்ல, காரு. பைத்தியம் பைத்தியம். சிஷ்யா, பைத்தியம் எப்படி கார் ஓட்டிச்சு கவனிச்சியா? ஆமா, இந்த ராத்திரியில பைத்தியம் எங்க வந்தது? இது யாரோட பங்களா? வா குரு, போய் பாப்போம். மெதுவா இறங்கு. சிங்கத்தோட பல்ல கொஞ்சம் தேய்ச்சி விடணும்னு தோணுச்சு, அதான். மரியாதையா சொல்றேன், உமாவை இங்க விட்டுட்டு நீங்கள்லாம் வெளியே போயிடு. இல்ல உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்ல. சிங்காரம், அதையேதான் நாங்களும் சொல்றோம். மரியாதையா அன்னபூர்ணி அம்மாவை வெளியில அனுப்பிடு. இல்லன்னா உன் உயிர் உனக்கு சொந்தம் இல்ல, நாங்க வாடகை அனுப்பலன்னா உங்க எல்லார் பல்லையும் உடைச்சு வெத்தலை பாக்கு போட வைப்பாங்க. என்னங்கடா வேடிக்கை பாக்குறீங்க? இவங்களை அடிச்சு வெளியே தோத்துங்க. சிஷ்யா, எவ்வளவோ தடவை கூட்டணி அமைக்கலாம்னு சொன்ன போது 2 பேரும் வாடான்னு சொல்லிக்கிறோம். இப்ப என்ன சொல்ற? கூட்டணிக்கு நான் ரெடி. கைய கொடு. இவங்களை ஒரு கை பாப்போம்.
தம்பி இப்படி எல்லாம் நீ சண்டை போடக்கூடாது. சட்டப்படி குற்றம். அக்கார்டிங் டு இந்தியன் பீனல் கோடு. என்னடா கராத்தையா? கல்லுப்பட்டி நரம்படி கேள்விப்பட்டுக்கிறியா? முதல்ல கராத்தே ஆடலாம், இப்ப கேமரா ஆடுறான். ரத்த சாட்சி. டேய் சட்டப்படி இது குற்றம். நான் தான் கோர்ட்டுக்கு போக ஜெயிப்பேன். அக்கார்டிங் டு இந்தியன் பீனல் கோட். வக்கீல் அவன் கையில சட்டம் பேசினுங்கிற நீ? நம்ம அது பேர் ஆட்சிட்டான். சண்டை போடுவாப்பா? சண்டையா? எனக்கு தெரியாது. தெரியாது? போடா. இரு. கத்துக்கிறியா? கவனி. 1 2 3 4 5 இதான் சண்டை. இவ்வளவுதானா? நான் தயாராகட்டப்பா. இருப்பா பட்டின குத்துல. ஐயோ 5 எப்படி? அம்மா நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஏம்மா நடிக்கிற? சத்தம் போட்டு காரியத்துக்கு எடுத்துறாதுமா. நான் பைத்தியம் இல்லைங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? நாடே கல்லுப்பட்டி குட்டியான ஒரு மாதிரி பாக்குறேன். யோ இப்ப நீ மனுஷன் ஆயிட்ட. மறுபடியும் அந்த தாலியை என் கழுத்துல கட்டியா? அத நான் ஜோபியிலே தான் வச்சுக்கிறேன். ஆனா பாரு, முதல்ல நான் உனக்கு தாலி கட்டினேன், அந்த வாழ்க்கை சரியா அமையல. இப்ப நீ என்ன கட்டிட்ட? அறிவு கட்டவன கழுத்துல தாலியோட நீ வெளியே தெருவு போனா ரோட்ல போற உன்னை பொம்பளைன்னு சொல்லுவாங்கடா. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதோ? சிஷ்யா குரு, உனக்கும் புது ஜோடி கட்சாச்சு, எனக்கும் பழைய ஜோடி வந்தாச்சு. நமக்குள்ள ஒரு பந்தயம். என்ன? முதல்ல நீ குழந்தைய பத்துக்கிறியா இல்ல நான் பத்துக்கிறேன்? நான் தான். இல்ல நான் தான். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு கை பாப்போம். ஒரு கை பாப்போம்.